Hi viewers, welcome to our channel. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பற்றின அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதன் அடிப்படையில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் இருக்கிற இந்த 4 ஜாப் கேட்டகரிக்குண்டான சிலபஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, ஸ்டடி மெட்டீரியலை பற்றி பேச போகிறோம், டெஸ்ட் பேச்சஸ் பற்றி பேச போகிறோம், ஆன்லைன் கிளாஸஸ் அதாவது ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் குவிசஸ். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவை எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லை, முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்களால் முடிஞ்சளவு இந்த கோர்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 4 டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியாச்சு. 1 to 6 ஒரு போஸ்டிங், 7வது ஒரு போஸ்டிங், 8 to 9 ஒரு போஸ்டிங், அடுத்து 10 to 14 ஒரு போஸ்டிங். ஸோ நீங்கள் வந்து இதில் இருக்கிற எல்லா போஸ்டிங்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோ பேஸ் பண்ணி ஏகப்பட்ட பேர் கால் பண்ணி ஏகப்பட்ட டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எல்லாரோட டவுட்ஸு, அது மட்டும் இல்லை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்றதை நம்ம கட்டாயம் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் கோட்டா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அது வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 போஸ்டிங் இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இந்த 4 போஸ்டிங்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு சிமிலரான தமிழ் கொஷின்ஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள் மாறுபடுது. அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வின் தன்மை யார் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காப்பியஸ்ட் அட்டெண்டர் அண்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பிரிவு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொது எழுத்து தேர்வு. இது வந்து பார்த்திங்கன்னா OMR ஷீட்டில் தான் எழுதணும். இதுக்கு 100 மதிப்பெண். அடுத்து செய்முறை தேர்வு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 மதிப்பெண் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாய்மொழி தேர்வு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 மதிப்பெண் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொது எழுத்து தேர்வுனா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த பொது எழுத்து தேர்வில் வந்துட்டு 2 கேட்டகரி வச்சுருக்கோங்க. பார்ட் ஏ, பார்ட் பின்னு வச்சுருக்கோங்க. ஸோ இந்த பார்ட் ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா பொதுத்தமிழ். ஸோ இது நல்லா புரிஞ்சுங்க, பொதுத்தமிழ். இந்த பொதுத்தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டுக்கு கேட்பாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், இந்த காப்பியஸ்ட் அட்டெண்டர் வந்து பார்த்திங்கன்னா 8th தான். ஸோ பொதுத்தமிழ். இந்த பொதுத்தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 50 வினாக்கள். ஸோ இந்த 50 வினாக்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் 20 மதிப்பெண் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டு பி, இது வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின். இதுக்கு வந்து நீங்கள் மினிமமாக 20 எடுத்துருக்கணும். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 20, அதாவது பார்ட் ஏ, பார்ட் பி. ஸோ அதில் 20, இதில் 20, மொத்தம் நீங்கள் 40 மதிப்பெண் குறைஞ்சபட்சம் எடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் 40 எடுத்தீங்க அப்படின்னா பார்ட் ஏ, அதாவது பகுதி ஆன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து செலக்டட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பாடத்திட்டம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்போட கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஆவணா, அதாவது ஆவணா என்னன்றதை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, என்ன பண்ணால் பொது அறிவு. ஸோ இந்த பொது அறிவு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுதி ஆள் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பியூராக தமிழ் 50 கொஸ்டின்ஸு 20 மதிப்பெண் எடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு பார்ட் பி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸு, இதிலே வந்து நீங்கள் 20 மதிப்பெண் எடுத்துருக்கணும். ஸோ இந்த 2க்கு சேர்த்து நீங்கள் 40 மதிப்பெண் குறைஞ்சபட்சம் எடுத்துருக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ செய்முறை தேர்வு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 மதிப்பெண். ஸோ இந்த 70 மதிப்பெண்ணும் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செய்முறை தேர்வுக்கு எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் 1:5 என்ற விகிதத்தில் அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவினரால் நிர்ணயிக்கப்படும் விகிதப்படி விண்ணப்பதாரர்கள் அழைக்கப்படுவார்கள். இருப்பினும் ஒவ்வொரு இடஒதுக்கீடு குழுவிலும் ஒரே மதிப்பெண்ணை பெற்ற அனைத்து தேர்வாளர்களும் செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். ஸோ இது ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. அடுத்து செய்முறை தேர்வின் முறை, தேர்வு நடைபெறும் தேதி மற்றும் இடம் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்கப்படும். செய்முறை தேர்வு சென்னையிலோ அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஆட்சேர்ப்பு பிரிவு முடிவெடுக்கும் வேறு இடத்திலோ நடைபெறும்.
அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா எழுத்துத் தேர்வில் பெறப்பட்ட மதிப்பெண்களின் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டோர் செய்முறை தேர்விற்கு வீட்டை பராமரித்தல், சுகாதாரம், வீட்டு உபயோகப் பொருட்களை கையாளுதல், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், துப்புரவு, தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் உட்பட்ட இதர வீட்டு வேலைகள் அடிப்படையில் அவர்கள் திறனை பரிசோதிக்க அழைக்கப்படுவார்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் செலெக்ஷன். அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வாய்மொழி தேர்வு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 மதிப்பெண். இதுக்கு வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் 12 மதிப்பெண் எடுத்துருக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவணாக்கு வந்து செய்முறை தேர்வில் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 28 மதிப்பெண் எடுத்துருக்கணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈல வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் 12 மதிப்பெண் எடுத்துருக்கணும். ஸோ அடுத்து வாய்மொழி தேர்வுக்கு விண்ணப்பதாரர்கள் பொது எழுத்துத் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் 1:3. ஸோ அது வந்து இதுக்கு முன்னாடி 1:5, இது வந்து 1:3. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க பாருங்கள். 1:3 விகிதப்படி அல்லது ஒதுக்கீடு விதியை பின்பற்றி காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரரை பொறுத்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஆட்சேர்ப்பு பிரிவு நிர்ணயிக்கும் எண்ணிக்கையில் ஒவ்வொரு பதவிக்கும் தேர்வு செய்யப்படுவர். ஒவ்வொரு ஒதுக்கீட்டு பிரிவிலும் வரம்பு நிலை மதிப்பெண்களுக்கு ஒத்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் வாய்மொழி தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். வாய்மொழி தேர்வு நேரத்தில் சான்றிதழ் சரிபார்க்கப்படும். அடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நடைபெறும் தேதி மற்றும் இடம் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு தெரிவிக்கப்படும். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு நிர்ணயிக்கும்படி சென்னையிலோ அல்லது வேறு இடத்திலோ வாய்மொழி தேர்வு நடைபெறும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பியஸ்ட் அட்டெண்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ மொத்தம் 3 இருக்குது. ஒன்று பொது எழுத்துத் தேர்வு, அடுத்து செய்முறை தேர்வு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாய்மொழி தேர்வு. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினர், அதாவது எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப் ஆர் ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ உங்களுக்கு உண்டான செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பொது எழுத்துத் தேர்வு. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 170 மதிப்பெண்ணுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாய்மொழி தேர்வு. ஸோ மொத்தம் 30 மதிப்பெண்ணுக்கு இங்கே வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மொத்தமே வந்து 2 ப்ராசஸ் தான் இருக்குது. வாங்க உள்ளே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொது எழுத்துத் தேர்வு. ஸோ இந்த பொது எழுத்துத் தேர்வை 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஒன்று வந்து பார்ட் ஏ, அனதர் ஒன்று வந்து பார்ட் பி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுதி ஆ தமிழ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு. ஸோ 10ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில். 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பகுதி ஆல மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் குறைஞ்சபட்சம் 20 மதிப்பெண் எடுத்தே இருக்கணும். எடுத்திருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் அடுத்த ப்ராசஸ்க்கே போவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஆ, அதாவது பி, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 120 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 120 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் குறைந்தபட்சம் 48 மதிப்பெண் வாங்கியிருக்கணும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 68 மதிப்பெண் எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ்க்கே போவீங்க. ஸோ மொத்தம் 3 மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே சொல்லியிருந்தாங்களா பொது அறிவு மற்றும் திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு. ஸோ அதில் வந்து வேறு என்னென்னலாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மெயின் டாபிக் மட்டும் கொடுத்துருந்தாங்க. சப் டாபிக் என்னென்னன்றதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், பொது அறிவியல், அதாவது ஜென்ரல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய தேசிய அரசியலமைப்பு, சுருக்குதல், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அப்புறம் லோயஸ்ட் காமன் ஃபேக்டர், விழுக்காடு, பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வேணுன்றங்க வாங்கி படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாய்மொழி தேர்வு. இதுக்கு 30 மதிப்பெண். இதுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் 12 மதிப்பெண் எடுத்துருக்கணும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு எப்படி கூப்பிட்டாங்கன்னா 1:3 அப்படின்ற ரேஷியோவில் வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் செலக்டட் தான். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் உங்களுக்கு உண்டான செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. அது மட்டும் இல்லை, இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான சிலபஸ் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. வேணுன்றவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
கிளீனர்ஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருந்துச்சு இல்லையா. ஸோ இவங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதியில் வந்துட்டு ஒன்றும் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு கல்வி தகுதிகளை கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் இவங்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வின் தன்மை. ஸோ பொது எழுத்து தேர்வு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 வழி இருக்குது, ஏபிசி. ஸோ இதில் வந்து பொது எழுத்து தேர்வு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எழுதணும், 100 மதிப்பெண். அடுத்து செய்முறை தேர்வு 70 மதிப்பெண். அடுத்து வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து காப்பியஸ்ட் அட்டெண்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பேஸ் பண்ணியிருக்குது. ஸோ பொது எழுத்து தேர்வு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பிரிச்சுருக்காங்க, பார்ட் ஏ, பார்ட் பி. ஸோ பார்ட் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது தமிழில் இருக்கும், 50 கொஷின்ஸ், 50 மதிப்பெண். ஸோ இதில் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் 20 மதிப்பெண் எடுத்துருக்கணும். அடுத்து பகுதி ஆவணா இதில் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 50 கொஷின்ஸ், 50 மதிப்பெண். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் 20 மதிப்பெண் எடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் 10 இல்லை 12 தான் எடுத்தோன்னா இங்கேயே நம்மளை வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவு 20 மதிப்பெண் இல்லை 20க்கு மேலே எடுத்துருக்கணும். ஸோ இந்த 2க்கு சேர்த்து 2 hours வந்து எக்ஸாம் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது தமிழ்னா என்னன்னு சொன்னாங்க பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை உள்ள வந்து புத்தகத்தை வந்து நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பகுதி ஆக்கு நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். அடுத்து பகுதி ஆவணா வந்து பார்த்திங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆவணால இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்முறை தேர்வு. ஸோ இதில் வந்து 70 மதிப்பெண். இதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 28 மதிப்பெண் எடுத்துருக்கணும். ஸோ இந்த 28 மதிப்பெண் கட்டாயம் எடுத்துருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நம்ம வந்து பகுதி ஆ சொல்லியிருந்தோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனவங்கள 1:5 என்ற ரேஷியோவில் வந்துட்டு இந்த செய்முறை தேர்வுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த இதில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வில் பெறப்பட்ட மதிப்பெண்களின் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டோர் செய்முறை தேர்வுக்கு வீட்டை பராமரித்தல், சுகாதாரம், வீட்டு உபயோகப் பொருட்களை கையாளுதல், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், துப்புரவு, தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் உட்பட இதர வீட்டு வேலைகளின் அடிப்படையில் அவர்கள் திறனையை பரிசோதித்து அழைக்கப்படுவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டு. அடுத்து தேர்ட் ரவுண்ட் இருக்குது. இது வந்து வாய்மொழி தேர்வு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ குறைஞ்சபட்சம் 12 மதிப்பெண் எடுக்கணும். ஸோ 30க்கு 12 மதிப்பெண் கட்டாயம் எடுத்துருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாய்மொழி தேர்வுக்கு விண்ணப்பதாரர்கள் பொது எழுத்து தேர்வு மற்றும் செய்முறை தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில், அதாவது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 செலக்ட் ஆனவங்கள வந்து 1:3 என்ற அடிப்படையில் வந்துட்டு இந்த வாய்மொழி தேர்வுக்கு வந்துட்டு அவங்க வந்து கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 விதத்தில் வந்துட்டு இந்த கேட்டகரி, அதாவது வந்து கிளீனர்ஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், ஸ்வீப்பர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து எல்லா சிலபஸும் சேமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கும் நம்மக்கிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க நம்மக்கிட்ட வாங்கி படிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிரைவருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேர்வின் தன்மை ஃபார் டிரைவர். எழுத்து தேர்வு இவங்களுக்கு வந்து 100 மதிப்பெண் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் இருக்குது. அடுத்து செய்முறை தேர்வு 70 மதிப்பெண். அடுத்து வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 200 மதிப்பெண்ணுக்கு எழுதணும். ஸோ எழுத்து தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இவங்களுக்கு வந்து 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க, அதே தான். ஸோ பகுதி ஆ, பகுதி ஆவண்ணா. ஸோ பகுதி ஆ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், டிரைவருக்கு வந்துட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th பாஸ் ஆகிருக்கணும். ஸோ பொது தமிழ் வந்துட்டு 8ஆம் வகுப்பு வரையும் சிலபஸை வந்து கேட்பாங்க உங்களுக்கு. அடுத்து வந்து பகுதி ஆவணா பொது அறிவு. ஸோ இந்த பொது அறிவு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பொது விழிப்புணர்வு, ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன்பான சோதனை, குறியீடுகள், சில வாகனங்களுக்கு முன்னுரிமை, போக்குவரத்து கல்வி, வாகன இயக்கவியல் மற்றும் பழுது பார்த்தல், ஓட்டுநருக்கான நற்பண்புகள், எண்கணிதம் மற்றும் காரணம் அறியும் திறன், ஓட்டுநர் திறமை, ஓட்டுநர் உணர்வு, முதலுதவி, அவசர சிகிச்சை மற்றும் பிற. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு
100 கொஷின்ஸ் இருக்கும், 100 மதிப்பெண். இதில் வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஆவலையும் சரி பகுதி ஆவணாலும் சரி நீங்கள் குறைந்தபட்சம் 20 மதிப்பெண் எடுத்து 40 மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 hours வந்துட்டு டைம் கொடுப்பாங்க. அடுத்து ஸோ பகுதி ஆளை செலக்ட் ஆனவங்களை வந்துட்டு ஆவணம் அதாவது செய்முறை தேர்வுக்கு கூப்பிடுவாங்க. அந்த செய்முறை தேர்வு வந்து 70 மதிப்பெண். ஸோ இதில் வந்து குறைந்தபட்சம் நீங்கள் 28 மதிப்பெண் எடுத்துருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுதி ஆளை வந்துட்டு செலக்ட் ஆனவங்களை 1:5 என்ற விதத்தில் வந்துட்டு கூப்பிடுவாங்க செய்முறை தேர்வுக்கு. செய்முறை தேர்வுக்கு தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தகுதி வாய்ந்த கண் மருத்துவரிடம் பார்வை திறன் தகுதி சான்றிதழை விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுரையில் வழங்கப்பட்டுள்ள இணைப்பு H படிவத்தில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து சமர்ப்பிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாய்மொழி தேர்வு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 30 மதிப்பெண்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ குறைஞ்சபட்சம் 12 மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 1 ரவுண்டு 2 வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ அதில் வந்து 1:3 என்ற விகிதப்படி இந்த வாய்மொழி தேர்வுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது டிரைவர் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இந்த 4 கேட்டகரிக்குமே வந்துட்டு நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒரு குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நம்ம டெஸ்ட் பேஜ் கட்டாயம் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பற்றின டீட்டெயில் வேணுன்றவங்களும் மறக்காமல் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு பேக்கேஜை தான் கொடுப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸு, டெஸ்ட் பேஜு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் குவிஸ். ஸோ இது எல்லாமே வந்து சேர்த்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் டெஃபினட்டாக கொடுப்போம். ஸோ வேணுன்றவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஏகப்பட்ட பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க இந்தமாரி வந்துட்டு போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லா போஸ்டிங் அப்ளை பண்ணலாமா, எந்த மாதிரி போஸ்டிங்கை சூஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இது ஈவினிங் வந்து நான் ரொம்ப பேருக்கு கால் பண்ணி பதில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டாயம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.